அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொடுமையான காலங்களிலே ஆண்டவர் நமக்கு பக்கபலமாய் பாதுகாப்பாய் இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் வேலியடைத்து காக்கிறார். எந்த சத்துருவின் கிரியைகளும் வியாதிகளும் நம்மை தொடாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய பலத்த கரத்தினாலே நம்மை பாதுகாத்துக் கொண்டு வருகிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய நாளிலும் கூட நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற சத்திய பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது சங்கீதம் 11வது வசனம். Psalm chapter 42 verse 11. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அநேக மக்களுடைய ஆத்துமாக்கள் ஒவ்வொரு நாளும் கலங்குகிறது. பலவிதமான சூழ்நிலைகளை நினைத்து கலக்கம், குடும்பத்தினுடைய சூழ்நிலையை குறித்து கலக்கம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து கலக்கம், குடும்பத்திலே உள்ள வருமான குறைவை குறித்து கலக்கம், எதிர்காலத்தை குறித்து கலக்கம், என்ன செய்வேன் என்கின்ற ஏக்கம், வியாதி, பலவீனம், போராட்டம், இப்படிப்பட்ட காரியங்களிலே மனக்கலக்கத்தோடு தேக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் உன்னை பார்த்து சொல்கிறது, ஏன் கலங்குகிறாய்? ஏன் தேங்குகிறாய்? கர்த்தரையே நீ நோக்கி காத்திரு என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் விழுந்தாலும், மோசமான நிலைமைக்குள்ளே கடந்து போனாலும், எல்லாராலும் கைவிடப்பட்டாலும், நொறுக்கப்பட்டாலும், நெருக்கப்பட்டாலும், எப்பேற்பட்ட நிலைமைக்குள்ளே அவர்கள் தள்ளப்பட்டாலும் மீண்டும் எழுந்து பறந்து அற்புதமுள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் நிச்சயமாகவே கொண்டு வருவார். எனக்கு பிரியமுள்ள கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, எந்தெந்த காரியத்திலே நீ கலக்கத்தோடு அமர்ந்திருக்கிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? ஆண்டவராகிய இயேசு உனக்கு தெய்வமாய் இருக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உன் குல தெய்வமாய் நீ வைத்திருக்கும் பொழுது நீ ஏன் கலங்குகிறாய்? பவுல் சொல்லுகிறான் அல்லவா, அவர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, காரணம் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமுள்ள கர்த்தருடைய பிள்ளையே, நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறாய். நீ கலங்க வேண்டாம், உனக்குள்ளே நீ தேங்க வேண்டாம், கர்த்தருக்காக காத்திரு. இந்த நாளிலே உன் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதித்து நன்மையினாலே உன்னை முடிசூட்டி பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, கர்த்தருடைய நாமத்திலே இந்த அருமையான வேலைக்காக நன்றி. ஆண்டவர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. ஏன் கலங்குகிறாய் என்கின்ற கேள்வி, அதற்கு பதில் கர்த்தரை நோக்கி ஒரு மனிதன் காத்திருக்கும் பொழுது அவன் கலங்குவது இல்லை என்று வேதம் எங்களுக்கு திட்டமாக சொல்லுகிறது. நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து குறைவில்லாதபடிக்கு வழி நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நல்ல ஒரு வார்த்தை கேட்டோம் அல்லவா? நாளை காலை மீண்டுமாக நல்ல ஒரு வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.